அப்பா சரியா அடிபட்டுட்டுப்பா. ஐயோ ரத்தம் வருது போல இருக்கு. ஆனா இது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி இது ரத்தம் இல்லை. ஐயோ கையில தக்காளி சட்னி ஊத்துட்டு எது பாப்போம். ஆனா ரத்தம் வருது இங்க பாருங்க மகளே. அதாவது என்ன அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்னா சில பேருக்கு உண்மையாவே ரத்தம் வந்தாலும் அது வந்து தக்காளி சட்னி மாதிரி பார்க்கப்படுது. சில பேருக்கு தக்காளி சட்னி கையில் கொட்டிக்கிட்டா கூட அது வந்து ரத்தமாக வந்து பரப்பப்படுது. சோஷியல் மீடியாவில் நடக்கிறத சொன்னேன். சரி, இந்த வீடியோவில் இப்போ நான் சொன்ன கதைக்கும் இப்போ லைவில் நடந்த விடயங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ரவீந்தர் சார் அவர்களுக்கு கிடைச்ச பாராட்டு, பிக் பாஸ் வந்து கொடுத்த பரிசு, ரவீந்தர் சார் அவர்கள் கைதட்டி கொண்டாடினது அதை பார்க்க சிறப்பாக இருந்துச்சு. அது என்ன விடயம் அப்படி என்பது. அடுத்தது ரவீந்தர் சார் அவர்கள் வேர்சஸ் தர்ஷா குப்தா. அடுத்தது வந்து பவித்ரா ஜனனி வேர்சஸ் ரவீந்தர் சார் அவர்கள். சோஷியல் மீடியாவில் வேற கதை போகுது, பட் உள்ள என்ன நடந்துச்சு அப்படி என்பதை பார்க்கலாம். இது நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த தக்காளி சட்னி ரத்தம் ரெண்டுக்குமே கனெக்ட் இருக்கு. ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. முதலாவது விடயம் வந்து ரவீந்தர் சார் அவர்களுக்கு பிக் பாஸால கொடுக்கப்பட்ட பாராட்டு. என்ன அப்படின்னா இந்த சீசன் வந்து ஆண்கள் வர்சஸ் பெண்கள் அப்படின்றதான். இதில் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து சில ரூல்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொன்னது. அதை பிக் பாஸ் அனுமதித்தாத்தான் அதை செயற்படுத்தலாம் அப்படி என்பது. இப்போ தற்போது லைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ரூல்ஸ் சில அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அதில் ரவீந்தர் சார் அவர்கள் சொன்ன விடயம், தண்ணி குடிக்கணும் அப்படின்னா பெண்கள் ரவீந்தர் சார் அவர்களிடம் கேட்டு போட்டு அவரோட அனுமதியோட தான் தண்ணி குடிக்கணும் அப்படி என்பது. அப்போ கேப்டனாக இருக்க தர்ஷிகா அவர்கள் என்ன அப்படின்னா, இல்லை கேப்டன் வேணும்னாலும் இவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கலாம், கேப்டனுக்கு வந்து அந்த பெர்மிஷன் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நடந்தது. இது அப்போ வந்து லைவில் ரவீந்தர் சார் அவர்களுக்கும் பெண்களுக்கும் இடையில வாக்குவாதம் வந்துச்சு. பெண்கள் வந்து ரவீந்தர் சாரை சீண்டி கொண்டு தான் இருக்காங்க. சரி, அப்போ புளியை பார்த்தா பயம் இருக்குன்னு தானே. சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த வாக்குவாதம் போய்க்குள்ள பிக் பாஸோட குரல். பிக் பாஸ் சொன்னார் கடைசியாக. பிக் பாஸோட முடிவு என்னன்னா, ரவீந்தர் சார் அவர்கள் போட்ட ரூல்ஸ் அக்செப்டட் அப்படின்னு. அதாவது பெண்கள் தண்ணி குடிக்கணும்னா ரவீந்தர் சார் அவர்களுடைய அனுமதியோட தான் தண்ணியை வந்து குடிக்கலாம். கேப்டன் வந்து என்னதான் கேப்டனாக இருந்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தர்ஷிகா அவர்கள் தான் கேப்டனாக இருந்தாலும் இந்த வாரம் அவங்க எங்கேயும் போகலாம் அப்படி என்று இருந்தாலும் அவங்க வேற யாருக்கும் எடுத்து கொடுக்க முடியாது. ரவீந்தர் சாரோட அனுமதி இருந்தால் தான் கொடுக்கலாம். ஏதாவது மனிதாபிமானம், ஏதாவது ஆபத்து டைமில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா மட்டும் தர்ஷிகா அவர்கள் தண்ணியை வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படி என்பது பிக் பாஸால சொல்லப்பட்டது. அப்போ ரவீந்தர் சார் அவர்கள் அதை கேட்டுட்டு கைதட்டினார்கள். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே 75,000 80,000 மேலே தான் ஒரு நாளுக்கு சம்பளம். சரிங்களா? அப்போது இதில் பெண்களில் வந்து உண்மை என்ன அப்படின்னா பல பேரை காணையில் 2 நாள் முடிச்சு 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பாதிச்சிட்டாங்க. சரியா? சில பேரால் நாயா பேயா மாடா உழைச்சா கூட ஒரு 4 மாதத்துக்கு உழைச்சா கூட அந்த ஒரு 1.5 லட்சத்தை தாண்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. சரியா? ஏன் இந்த பிக் பாஸ் கட்டட கலைஞர்கள் கூட அவ்வளவு 2 நாளில் உழைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள 9 பெண்கள் போனார்கள். அதில் வந்து இப்போ வெளியில் இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னா பவித்ரா ஜனனி அவங்க வந்து போல்டாக ஸ்மார்ட்டாக முதல் நாளே நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து நோட் பண்ண வேண்டிய ஒருத்தங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜாக்லினும் ஏதோ அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு பக்கம் நெகட்டிவிட்டி, ஒரு பக்கம் பாசிட்டிவிட்டி. மீதி பெண்கள் யாருமே அந்த சஞ்சனா அப்படின்றவங்க அவங்களும் நல்ல கொண்டஸ்டன், அவங்க வருவாங்க. ஸோ அப்போ மீதி 6 பேருமே எதுக்கு போனாங்க என்னத்துக்கு போனாங்கன்றதான் இப்போ வரைக்கும் கொஸ்டின் மார்க். சரிங்களா? இருக்காங்களா இல்லையா அப்படி என்பது தெரியாது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள ரவீந்தர் சார் அவர்கள் எவ்வளவு தூரம் அதில் உழைப்ப போடுறாங்கன்னா, நேற்று கூட 15 வருஷமா அவர் வந்து ஓடல, பல நேரம் நிற்கல. அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது அவருடைய டெடிக்கேஷன். அதுக்கப்புறம் நேற்று அவரால் முடியாமல் போய் டாக்டர்ஸ் வந்து பார்த்து அவ்வளோ பெரிய இது நடந்ததுக்கப்புறமும் இன்று மனுஷன் கெத்தா நிற்கிறார்ல, அதை அந்த உழைப்பு தான் ரவீந்தர் சார் அவர்களை இப்போ ஃபேட்மேனா உயர்ந்து பார்க்க வச்சிருக்கு. சரிங்களா? இதை நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா ஜனனி வர்சஸ் ரவீந்தர் சார் அவர்கள். இன்று லைவ்ல சில விடயம் நடந்துச்சு.
நான் ரவீந்தர் சார் அவர்களை போல ஒரு பெஸ்டான ரிவ்யூவர் யாருமே இல்லை அப்படி என்பது 100% உண்மை. அது அகெயின் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த பிக் பாஸ் வீட்டில் நம்ம ரிவ்யூ பண்ற நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளை ஒருத்தரை கணிக்கலாம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கணிக்கணும். அங்கதான் வெற்றியாளரும் சரி திறமையாளரும் சரி இருக்காங்க. அப்போ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து காலையில் ஒரு இதொன்று கொடுத்தாரு. ஸ்வாப் வந்து பண்ணிக்கலாம் டாஸ்க்கு. ஆண்கள்ல இருந்து ஒருத்தரை பெண்கள் டீம் சைட்டுக்கு அனுப்பணும், பெண்கள்ல இருந்து ஒருத்தரை ஆண்கள் சைட்டுக்கு அனுப்பணும். அப்படி வாரவங்களுக்கு பவர் இருக்கு. டைரக்டா ஆண்களையோ பெண்களையோ ஒருத்தரையோ அடுத்த வீக் நாமினேஷனுக்கு அவங்களால நாமினேட் பண்ண முடியும். அடுத்தது விரும்புனா அவங்க வந்து அந்த எந்தெந்த டீம்லையும் மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பை கேம் மாதிரி. சரிங்களா? அப்போ பவித்ரா ஜனனி அவர்களை வந்து பெண்கள் வந்து ஆண்கள் சைட்டுக்கு அனுப்புறாங்க. ரவீந்தர் சாருக்கும் பவித்ரா ஜனனி அவர்களுக்கும் முடியல ஒரு கான்வர்சேஷன். அப்ப ரவீந்தர் சார் சொல்றாங்க, அங்க பாத்தீங்களா எங்க பசங்க எப்படி பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி ஆடிக்கொண்டிருக்காங்க, அவங்க எப்படி ஒற்றுமையா இருக்காங்க, உங்க பொண்ணுங்க கிட்ட அது இல்லையே அப்படின்னு. அப்ப பவித்ரா ஜனனி சொல்றாங்க, ஓ நீங்க பாத்தீங்களா, அது எங்களுடைய ஒரு கேம் பிளானா கூட இருக்கலாம் இல்ல, ஆனா உங்ககிட்ட அப்படி ஒற்றுமை இருக்குன்னா நேத்து ஏன் நீங்க அந்த கேம்ல வின் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே பவித்ரா ஜனனி தான் நேத்து லைவ்ல தர்ஷிகாவோட பேசக்கிற சொல்லியிருந்தாங்க, பொண்ணுங்க கிட்ட அந்த ஒற்றுமையே இல்லை, பொறாமப்படுறாங்க, அங்க ஆண்களை பாருங்க எப்படி ஒரு ஒற்றுமையா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பவித்ரா சொல்லியிருப்பாங்க. நேற்று ரவீந்தர் சார் அவர்களுக்கு ஏழாம போய்களோ கூட அந்த ஆண்கள் வந்து எப்படி கேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சு. அது பெண்கள்கிட்ட இல்லை. ஆண்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, பெண்களை பார்த்தா இந்த சீசன்ல அவ்வளவுக்கு இல்லை. அதான் உண்மை. அப்ப ரவீந்தர் சார் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருந்து கொண்டே என்னென்ன நடக்குது, யார் யாரை பத்தி எப்படின்னு கரெக்டா கணிக்கிறார் பாருங்க. அங்க நிற்கிறாரு அவர். அகெயின் அண்ட் அகெயின் இஸ் அ பெஸ்ட் ரிவ்யூவர் அப்படி என்பதை ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்காரு. ஓகே, அடுத்தது வந்து இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, தர்ஷா கப்டா வர்சஸ் ரவீந்தர் சார் அவர்கள். இப்ப சத்தியமா நான் சொல்றேன், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரப்போற போட்டியாளர்கள்ல அதிகமா பேசப்பட்ட நபர் வந்து தர்ஷா கப்டா அவர்கள். அவங்களுக்கு 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. ஒரு தர்ஷா கப்டாக்கெல்லாம் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் ஷுவரா. சீசன் 4 பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள போவைக்குள்ள அவர் யாருமே பல பேருக்கு தெரியாது. சோஷியல் மீடியாவில் அவருக்கு அப்படி ஒரு ஃபாலோவர்ஸே இல்லை. அவருக்கே சம்பளம் 70,000, 70K. அப்ப தர்ஷா கப்டாக்கு எவ்வளவு இருக்கும்? கண்டிப்பா டபுள் மடங்கு இருக்கும். சரியா? அப்ப தர்ஷா கப்டா பிக் பாஸ்க்குள்ள வர முதல் பெருசா பேசப்பட்டவங்க முதல் நாள் என்ட்ரிக்கு அப்புறம் அந்த அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்க முடியல, எங்க தேடணும். அப்ப ரவீந்தர் சார் எல்லாரையும் ஊக்குவிக்கிற ஒரு நபர், என்கரேஜ் பண்ற நபர். ஒரு பேச்சுக்கு சொன்னாரு, தர்ஷா நீங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணணும், அப்ப நீங்க மக்களிடம் வந்து நீங்க போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா பிக் பாஸ்ல நம்ம போற பாதை கரெக்டா ரைட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நாமினேஷன்ல வரணும். சேவ் ஆயிட்டோம் அப்படின்னா ஓகே, மக்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். அப்ப ரவீந்தர் சார் அவங்க நல்லதுக்கு தான் சொன்னாரு, மக்கள் நினைச்சதான் பேசினாரு. அதுக்கு அந்த அம்மா குத்தி காமிக்கிறீங்களா, தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்களா, இப்படி பண்ணீங்கன்னு கத்தி அழுது அப்புறம் பவித்ரா கிட்ட போய் சொல்லி அவங்க வந்து அட்வைஸ் பண்ணி. ஸோ இதை வந்து வெளியில இருக்கிறவங்க, நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இந்த பவித்ரா ஜனனி வர்சஸ் ரவீந்தர் சார், அப்புறம் தர்ஷா கப்தா வர்சஸ் ரவீந்தர் சார், இதை வந்து அந்த ரத்தம் அப்புறம் தக்காளி சாஸ் அதே மாதிரி மாத்தி பேசுறாங்க. சரிங்களா? இதுல பவித்ரா ஜனனி வந்து இன்னைக்கு வந்து லைவ்ல சொல்லியிருப்பாங்க யாருக்கிட்ட, தர்ஷா கப்டா கிட்ட, நமக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அது நமக்குள்ள இருக்கணும், வெளியில காமிக்க கூடாது, வெளியில எதுவும் பண்ணிக்கலாம், இது கேம் பிளான் அப்படின்னு. அப்ப பவித்ரா ஜனனி ஏதாவது போய் சொன்னாலும் மாத்தி பண்ணாலும் கேம் பிளான் சூப்பர். அதே ரவீந்தர் சார் அவர்களும் அவரும் இந்த கேமுக்கு தான் வந்திருக்காரு, இந்த டைட்டிலுக்கு தான் வந்திருக்காரு. அப்ப அவர் பண்ணா மட்டும் இங்க பாரு, இவர் இப்ப இப்படி ஜெஃப்ரியா சொன்னாரு, அங்க போய் இப்படி நாமினேட் பண்றாரு அப்படின்னு. அந்த நாமினேஷன் கூட போய் ஜெஃப்ரியோட நல்லதுக்கு தான் அவர் பண்ணாரு. ஏன்னா மக்களை போய் அவர் பார்த்துட்டு வந்தா தான் அவருக்கு ஒரு கான்பிடன்ட் வரும், அவர் கரெக்டா பண்றாரா, மக்களுக்கு அவரை ஞாபகம் வச்சிருக்காங்களா அப்படி என்பது தோணும். எப்ப யார் யாரு நாமினேஷன்ல வர்றாங்களோ தொடர்ந்து அவங்களுக்கு இந்த மீதி போட்டியாளர்களை விட ஒரு பிளஸ்ஸா தான் இருக்கு. ஏன்னா அப்பதான் மக்கள் அவங்களை ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. இப்ப போன சீசன் கூட வந்து பாத்தீங்கன்னா பல நாள் நாமினேஷன்ல வராம இருந்தவங்க ஒருக்கா வரைக்கும் டக்குன்னு வெளியே போயிடுவாங்க. ஸோ ரவீந்தர் சார் பண்ண எல்லாமே நல்லதுக்கு தான். சரிங்களா? ஸோ இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க. நன்றி.